நேபாளத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியான காத்மண்டு பள்ளத்தாக்கிலிருந்து கடந்த வாரத்தில் சுமார் 8 லட்சம் நேபாளி மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு இன்னைக்கு தேர்தலில் வாக்களிக்க சென்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. நேபாளத்தின் 30 மில்லியன் மக்கள் தொகையில 1/10 பேர் வேலை விஷயமாக பள்ளி கல்லூரிகளுக்காக காத்மண்டு பள்ளத்தாக்கில் வசிக்கின்றனர். இமயமலை நிலப்பரப்புல 80% அதிகமானவை மலைப்பாங்கான நிலப்பரப்புல இருக்கு. நேபாளத்தின் சட்டப்படி குடிமக்கள் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட தொகுதியில அவர்கள் பிறந்த இடத்தில் வாக்களிக்க வேண்டும் என சொல்கிறது. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நேபாளிகள் வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால வாக்களிப்பதற்காக மக்கள் ஜீப், மினி பஸ், வேன்கள் மூலமாக தங்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதால நெடுஞ்சாலை மிகப்பெரிய கூட்டமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. செப்டம்பர் 2025 இளைஞர்களால் நடத்தப்பட்ட ஊழல் எதிர்ப்பு போராட்டங்கள் காரணமாக அரசாங்கத்தை கவிழ்த்த பிறகு இங்க நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இது. நேபாளத்தில் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் முதல் முறையா வாக்களிக்க போகிறார்கள். சுமார் 19 மில்லியன் மக்கள் 275 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வாக்களிக்கிறார்கள். இங்க தேர்தலில் நிற்கக்கூடிய 3400 வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 1/3 பேர் 40 வயதுக்குட்பட்டவர்கள். நேபாளத்தினுடைய தேர்தல் ஆணையம் புதன்கிழமை முதல் வியாழக்கிழமை வரைக்கும் வாக்குப்பதிவு முடியும் வரை அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதை தவிர எல்லா பொது மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகளையும் நிறுத்தி வைத்திருக்கு. விமானங்கள் பயணம் செய்ய அனுமதித்திருக்காங்க. இங்கே புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பொது விடுமுறை நாட்களா அறிவித்திருக்கு. தேர்தலுக்காகவும் ஹோலி என அழைக்கப்படக்கூடிய ஃபாகு வண்ண திருவிழாவிற்காகவும்